எதற்காக நாம் மரபு தானியங்களையும் மரபு அரிசிகளையும் ஏன் முன்னிறுத்தி கொண்டே வரோம்? என்றைக்கு இந்த வெள்ளை அரிசியும் இந்த வெள்ளை சர்க்கரையும் இந்த ஊருக்குள்ள வந்துச்சோ அன்றையிலிருந்து நமக்கு பல பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கு. ஒரு உலக சுகாதார நிறுவனம் வெளியிட்டிருக்கிற ஒரு படம் இருக்கு, அவங்களே வெளியிட்ட படம். சர்க்கரை என்னைக்கு பெருசாக உள்ளக்குள்ளே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ, வெள்ளை சர்க்கரை எப்போ ஆலையில் வருதோ எவ்வளவு பயன்படுது, ஒரு வருடத்துக்கு எத்தனை மில்லியன் டன் பயன்படுதுன்னு ஒரு கிராஃப் போட்டிருக்கான். அந்த பயன்பாடும் சர்க்கரை வியாதியும் புற்றுநோயும் அதிகரிக்கிற பயன்பாடும் பார்த்திங்கன்னா ரெண்டும் இணையாக போகும். எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம இந்த சர்க்கரையும் இந்த மாதிரி வெள்ளை கலரில் பட்டை தீட்டிய தானியங்களையும் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நோய் வருவதை மறுபடி மீண்டும் மீண்டும் பல அறிவியலாளர்கள் உறுதிப்படுத்திகிட்டே வராங்க. அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, நாம் உற்பத்தி பண்ணக்கூடிய தானியமாக இருக்கட்டும், நாம் பரிந்துரைக்கக்கூடிய உணவுகளோ தானியமோ எந்த வகையிலும் நோயை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடாது, நோயை போக்குவதற்கான ஒரு விஷயமா இருக்கணும்.